ஹாட்ஸ்பாட் 2 மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஜனவரி 23 மூவி ரிலீஸ் ஆகும். சீதா பையன மூவிக்கான செகண்ட் சிங்கிளுக்கான ப்ரோமோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபுல் சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகும். அருண் விஜயோட ரெட்டத்தல படம் சீக்கிரமே அமேசான் பிரைம்ல பிரீமியர் ஆக போகுது. இதை அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. டேட் அனௌன்ஸ் பண்ணது நான் சொல்றேன். சிவகார்த்திகனோட பராசக்தி படம் இப்போ வேர்ல்டு வைடா 100 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து அபிஷியல் ரிப்போர்ட். ட்ராக் ரிப்போர்ட் வந்ததும் நான் அப்ப கம்பேர் பண்ணி சொல்றேன். சூப்பர் ஸ்டாரோட ஜிலர் 2 மூவிக்கான ஷூட்டிங் அடுத்து கொச்சியில போக போகுது. நெல்சன் அண்ட் சூப்பர் ஸ்டார்லாம் அங்க ஷூட்டிங்க்கு போற மாதிரி ஒரு சில போட்டோஸ் எல்லாமே கூட பார்க்க முடிஞ்சது. மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் எப்போ முடிப்பாங்கன்னு இன்னும் தெரியல. ஆனா ஜூன்ல மூவி ரிலீஸ் ஆகும்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படத்தோட சென்சார் கேஸ் இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்ல நடந்துச்சு. இந்த கேஸ் இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க. சென்சார் பிரச்சனை என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் முதல்ல இருந்து கேட்டுட்டு இந்த சென்சார் பிரச்சனை இன்னொரு டேட்டுக்கு தள்ளி போயிருக்கு. ஆனா டேட் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. மோஸ்டா நிறைய பேர் இன்னைக்கு எதிர்பார்த்தது பாத்தீங்கன்னா சென்சார் அப்டேட் வந்துடும், மூவி பிப்ரவரியில ரிலீஸ் ஆயிரும்னு எதிர்பார்த்தாங்க. சோ இனிமே இந்த படத்துக்கு சென்சார் அப்டேட் எப்ப வருங்கிறதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சென்சார் அப்டேட் எப்ப வரப்போகுதுன்னு. ஆனா நடக்கிற விஷயம் எல்லாம் பார்த்தாவே தெரியுது ஒரு இன்டென்ஷனாவே இந்த படத்தை சென்சார் கொடுக்காம தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு. எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ஹீரோட படத்தை ரிலீஸ் பண்ணாம நிறுத்த முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் தள்ளி வைக்க ட்ரை பண்றாங்க. எப்ப படம் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேற்று வீடியோல நான் சொல்லியிருப்பேன் பராசக்தி படத்தோட இந்தியன் வெர்ஷனுக்கும் ஸ்ரீலங்கா வெர்ஷனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. இதே மாதிரி ஜனநாயகன் படத்துக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எந்த படமா இருந்தாலும் ஒவ்வொரு ஊரோட சென்சாரை பொறுத்து தான் அது மாறும். பராசக்தி படத்துக்கு நடந்து ஜனநாயகன் படத்துக்கு நடந்துச்சுன்னா அங்கேயும் இந்த வித்தியாசம் இருக்கும் தான். சச்சின் படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஆவரேஜா தான் போச்சு. அல்லு அர்ஜுன் 22க்கான டப்பிங்ல ஸ்டார்ட் ஆகல. இன்னும் ஷூட்டிங்கே முடியல. ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் டப்பிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அல்லு அர்ஜுன் ஓன் வாய்ஸ் கொடுத்தாரா இல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் கொடுத்தாங்களா என்னன்னு. மோஸ்டா அவர் ஓன் வாய்ஸ் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். டிமாண்டிக் கல்யாணி 3யோட ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. சீக்கிரமே ரிலீஸ் அப்டேட் வரப்போகுது. நான் வந்தோன்னு சொல்றேன். ஒரு ரீசெண்டா தான் ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா மூவி அப்டேட் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டேன். ஒரு சின்ன அப்டேட் ஒன்று சூர்யா 47 பத்தி. ஸோ அந்த வீடியோ பார்க்க மறந்தா பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் உதயம் NH4. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.